வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என்றும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாகவும் கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தற்போதிருக்கும் இக்கட்டான அரசியல் சூழலில் தங்களுக்கு தருவதாக சொல்லியிருக்கும் தொகுதி எண்ணிக்கையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற பரிந்துரையும் மக்கள் நீதி மய்யத்தின் உறுப்பினர்களுக்கும் எனக்கும் ஏற்புடையதாக இல்லை என தெரிவித்துள்ளார். அவர்களது தரப்பில் அதற்கான நியாயம் இருக்கிறது என்பதை நான் முழுமையாக புரிந்து கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ள கமல்ஹாசன், பேட்டரி டார்ச் என்பது தங்களின் அடையாளம் எனவும் தொண்டர்களின் உணர்வுகளை தன்னால் புறக்கணிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். எனவே 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் நேரடியாக போட்டியிடவில்லை என்றும் திமுக தலைமையிலான கூட்டணியின் வேட்பாளர்களை நிபந்தனையின்றி ஆதரிப்பது என்கிற முடிவை திறந்த மனதுடன் தெளிந்த உள்ளத்துடனும் அறிவிக்கிறோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரே கொள்கையும் ஒரே இலக்கையும் நோக்கித்தான் நான் பயணித்துட்டு இருக்கேன். இப்போவும் அதே தான். இப்பொழுது நம்முடைய நாட்டிற்கான ஒரு முக்கியமான போராட்டமாக அதில் தமிழகம் முன்னணியில் நிற்கிறது. அதற்கு உறுதுணையாக நிற்க வேண்டியது தான் என் கடமை என்பதை நான் முடிவு செய்து பல நாளாகிவிட்டது. பாரத் ஜோடோ யாத்திரா நடக்க ஆரம்பித்ததிலிருந்து இங்கே வந்து நம்ம கை கொடுத்ததிலிருந்து இது வந்து எங்களுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். எனக்கு அரசியல் தொழில் அல்ல, கடமை. அப்படித்தான் எல்லோரும் இருக்க வேண்டும். நான் ஒரு சவால்லாம் விடலை, எந்த தலைவர் இப்படி பண்ணார்ன்றதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் செய்திருக்கிறேன். அதுதான் நான் நம்பும் அரசியல். சுயநலமற்றதாக கடமையாக அது இருக்க வேண்டும். எல்லோருக்கும் அது அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நம்பி வந்தவன் நான் அரசியலில். அதே பயணத்தில் தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த முயற்சி, இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அது ஒரு தமிழ் குடிமகனின் உரிமை. அந்த நிலையிலும் ஒரு கட்சி தலைவன் என்ற நிலையிலும் நான் எடுத்திருக்கும் முடிவு இந்த ஆட்சி மீண்டும் மலர வேண்டும், வர வேண்டும் என்பதுதான். நாங்கள் அவர்களுடன் நிற்போம். இந்த சீட் எத்தனை அதெல்லாம் நான் எண்ணலை, எப்போவுமே எண்ணலை. நான் வரும்போதும் சரி, அது நீங்கள் எப்படி வேணால் யார் என்ன சொன்னாலும் நான் இதுதான் என்னுடைய பொசிஷன். என்னுடைய கட்சியின் உறுப்பினர்கள் எல்லாம் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து நான் எடுத்த முடிவு. இதில் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆதரவு என்றால் அழுத்தமான ஆதரவாக இருக்கும், தோளாக இருக்கும். அது